அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் மீனராசியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே புகுந்திருக்கின்றார். இவர் புதனுடைய நட்சத்திரமாகிய ரேவதி நட்சத்திரத்தை விட்டு இப்பொழுது சனி பகவானுடைய நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் இவ்வாறு இந்த ராகு பகவான் மீனராசியிலே ஆகியிருக்கின்ற அந்த நட்சத்திர பெயர்ச்சியினாலே ரிஷப ராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த மிக நன்மை பயக்கக்கூடிய நட்சத்திர பெயர்ச்சியாகும். இந்த ராகு பகவான் பெற்றிருக்கின்ற இந்த நட்சத்திர பெயர்ச்சியானது இந்த ரிஷப ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும். ரிஷபராசியை சார்ந்தவர்கள் செய்திருக்கின்ற முதலீடுகளிலே நல்ல அபரிவிதமான லாபம் கிடைக்கும். இந்த ரிஷபராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த ரிஷபராசியை சார்ந்த அன்பர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே அவர்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். பணியிடத்திலே உதவக்கூடிய உறவுகள் நன்றாக இருக்கும். உடன் பணியாற்றக்கூடிய சக பணியாளர்கள் நன்கு உறவு பாராட்டி இவர்களுக்கு நன்கு ஆதரவு காட்டுவார்கள். இந்த ரிஷபராசியை சார்ந்த அன்பர்களது முதலாளிகள் இவர்கள் செய்யக்கூடிய வேலையை பார்த்து நன்கு மகிழ்ச்சி கொள்வார்கள். அதனாலே இந்த அன்பர்கள் மீது, இந்த பணியாளர்கள் மீது, இந்த ரிஷபராசி சார்ந்த அன்பர்கள் மீது அவர்கள் மிகவும் அன்பு காட்டுவார்கள். நல்ல ஆதாயம் கிடைக்கும். முதலாளிகளிடம் பணியாற்றக்கூடிய இடத்திலே இந்த ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நன்கு ஆதாயம் கிடைக்கும். இவர்கள் எந்த ஒரு வேலையையும் இப்பொழுது முன்பை விட மிக சிறப்பான முறையிலே செய்து முடிப்பார்கள். ரிஷபராசி சார்ந்த அன்பர்கள் இதுவரை வேலை தேடி வேலை கிடைக்காது இருக்கக்கூடிய, வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவர்களுடைய விருப்பத்திற்கேற்றபடி, அவர்களுடைய ஆர்வத்திற்கேற்றபடி, அவர்களுடைய திறமைக்கு ஏற்றபடி, அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி அவர்களுக்கு வேலை கிடைக்கும். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையிலே நல்ல ஊதியம் பெறுவார்கள். நல்ல ஊதியத்தை பெற்று சிறப்பான முறையிலே பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். இந்த ரிஷப ராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நட்சத்திர பெயர்ச்சி ஆகியிருக்கின்றதனாலே இந்த ராகு பகவானுடைய நட்சத்திர பெயர்ச்சியினாலே மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன. மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு திடீரென்று பணம் வந்து சேரும். எதிர்பாராத வகையிலே திடீரென்று அவர்களுக்கு பண வரவு வந்து சேரும். மகர ராசிக்கு 2ஆம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே ராகு பகவான் இப்பொழுது ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதனாலே மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு திடீரென்று பணம் வந்து சேரும். புதிய வருமான ஆதாரங்களை இவர்கள் பெற்றுக் கொண்டிருப்பார்கள்.
புதுவிதமான முறையிலே, வகைகளிலே, வேலைகளிலே பலவிதமான வருமான ஆதாயங்கள் இவர்களுக்கு கிடைக்கும். இவர்களே எதிர்பார்த்திருக்காத வகையிலே, எதிர்பாராத வண்ணம் புது வகையிலே இவர்களுக்கு ஆதாயம் வந்து சேரக்கூடிய வழிவகை இவர்களுக்கு கிடைக்கும். இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு பல்வேறு இடங்களிலே அதிர்ஷ்டத்தின் மூலமாக இவர்களுக்கு ஆதரவு பெறுவார்கள். பல இடங்களிலே இதுவரையிலும் இவ்வளவு காலமாக அவர்கள் ஆதரவு கிடைக்காது இருந்த பல்வேறு இடங்களிலே இவர்கள் விரும்பியபடி இவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் உயர் கல்வி பெற விரும்புபவர்களுக்கு மிக சிறந்த காலகட்டமாகும். மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் இப்பொழுது அவர்கள் விரும்பியபடி உயர் கல்வியை மேற்கொள்வதற்கு நல்ல வழிவகை கிடைக்கும். இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு, மகர ராசி சார்ந்த அன்பர்கள் இப்பொழுது கார் வாங்கலாம், பேருந்துகள் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், சொத்துக்கள் வாங்கலாம். மகர ராசி சார்ந்த அன்பர்கள், இந்த மகர ராசியை சார்ந்த ஊழியர்களது பதவி உயர்வு இவர்களுக்கு தவிர்க்க முடியாதபடி வந்தே சேரும். மகர ராசி சார்ந்த அன்பர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கட்டாயமாக வந்து கிடைக்கும். அது தவிர்க்க முடியாமல் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இந்த காலகட்டத்திலே மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அதுபோல இந்த உத்திரட்ட நட்சத்திரத்திலே ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சஞ்சரிக்கின்ற இந்த ராகு பகவான் பெற்றிருக்கின்ற இந்த நட்சத்திர பெயர்ச்சியினாலே சனி பகவானுடைய நட்சத்திரமாகிய உத்திரட்டாதிலே இந்த ராகு பகவான் சஞ்சரிப்பதனாலே கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் பலவிதமான நல்ல நன்மைகள் கிடைக்கின்றன. இது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல மங்களகரமான காலமாகும். மங்களமான விசேஷங்கள், மங்களமான அமைப்புகள், மங்களமான முன்னேற்றங்கள் இந்த கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கும். இந்த கும்பராசியை சார்ந்த அன்பர்களது வாழ்க்கையிலே பலவிதமான முன்னேற்றங்களை இவர்கள் காண்பார்கள். பல வழிகளிலே இவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். இப்பொழுது இந்த கும்பராசியை சார்ந்த அன்பர்கள் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். அவருடைய கல்வி மேன்மை பெறும், அறிவு விருத்தி அடையும். உலக விஷயங்கள் பலவற்றையும் இவர்கள் நுணுக்கமாக தெளிவாக கற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு உலக விஷயங்களை எல்லாம் நன்கு தெளிவாக நுணுக்கமாக கற்றுக்கொள்வதனாலே அதன் விளைவாக அவர்கள் தொழில் அடிப்படையிலே சிறந்த நன்மைகளை பெறுவார்கள். அவருடைய கற்றுக்கொள்ளக்கூடிய உலக அனுபவ அறிவினாலே அதன் பயனாக அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே பலவிதமான சிறந்த முன்னேற்றங்களை காண்பார்கள். உலக அனுபவத்தின் வைத்துக் கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே பலவிதமான முன்னேற்றத்தை காண்பார்கள். மனம் சென்ற இடத்திலெல்லாம் இவர்கள் நல்ல வேலை இடமாற்றம் கிடைக்கும். எப்படிப்பட்ட வேலை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் விருப்பத்தின்படி அவர்களுக்கு ஏற்ற வேலை இடமாற்றம் கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும். இடமாற்றம், வேலை மாற்றம் எதிர்பார்க்கக்கூடிய மாணவர் அன்பர்களுக்கு, இந்த கும்பராசி சார்ந்தவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், வேலை மாற்றம் கிடைக்கும். அதனாலே அவர்களுக்கு வருமானம், ஆதாரம் தொடர்ந்து வலுப்பெறும். கும்பராசி சார்ந்த அன்பர்களது வருமான ஆதாரம் வலிமை அடையும். புதிய வருவாய் பெறுவதற்கான ஆதாரம், அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல பெருத்த லாபம் கிடைக்கக்கூடிய காலமாகும். இந்த ராகு பகவான் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கின்ற காலம். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 2025ஆம் ஆண்டு அநேகமாக பிப்ரவரி மாதம் வரையிலும்
இந்த ராகு பகவான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கின்றார். அதனாலே மேலே சொன்னபடி ரிஷப ராசிக்கும் மகர ராசிக்கும் கும்ப ராசிகளுக்கும் ராசியை சார்ந்தவர்களுக்கும் மேலே சொன்ன நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன. அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.